என்ன விலை அழகே என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிர் என்றாலும் தருவேன் இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன் என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிர் என்றாலும் தருவேன் இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். ஹாய் ஹலோ வணக்கம் இது நீங்க பாத்துட்டு இருக்க நிகழ்ச்சி இது நம்ம ஆளு. எஸ், இந்த ஷோ வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறமா இந்த ஷோ வந்து என் கூட வந்து கோ-ஹோஸ்டா இருக்க போறது வந்து பாத்தீங்கன்னா சசி தான் இருக்க போறாங்க. சோ அதுவே ஐ அம் வெரி ஹாப்பி டு ஷேரிங் a screen with you. Thank you. நானே ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ரொம்ப நாளா வந்து இந்த ஷோ கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நான் போய் கேட்க கூட செஞ்சேன். அந்த பக்கம் ஒரு பக்கம் சமைச்சிட்டு இருக்கும்போது இந்த சைடு இன்னொரு செட் இருக்கும். எப்ப நம்ம கூப்பிடுவாங்க ஒரு வேலை வேற ஏதாவது கல்யாணம் அந்த மாதிரி அப்படி கூப்பிடுவாங்க. அப்ப எப்படி என்ன கூப்பிட்டாங்க? இல்ல நீ ஏற்கனவே கல்யாணம் ஆகி டெய்லி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் நீ மாத்திட்டு இருக்கா, அதனால உனக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுதான் கூப்பிடுவாங்க. ஓகே, பட் இந்த நிகழ்ச்சி பத்தி உனக்கு முதல்ல தெரியுமா? கண்டிப்பா நீ சொல்லு தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா வாரம் ரொம்ப ஒரு அழகான ஒரு 3 கப்பிள்ஸ் தான் வருவாங்க. அந்த திருமண பந்தத்துல இருக்க ஒரு அழகான ஒரு 3 கப்பிள்ஸை கூப்பிட்டா அவங்களுக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு இருக்கு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்ற விஷயம் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் நம்ம இந்த ஊர் உலகத்துக்கு காட்ட போறோம் அவங்களுக்கு. அதனால ஒரு சின்ன ஒரு கேம்ஸ் வச்சு அழகான ஒரு சின்ன ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட்லாம் வச்சு அவங்களோட லவ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறோம். அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த வாரம் வந்து ஒரு அழகான ஒரு 3 கப்பிள்ஸ் வந்திருக்காங்க. அவங்க யாருன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சத்தியமா தெரியாது, நீ சொல்லிதான் தெரிஞ்சுக்க போறேன். சோ யார் யாரும் தெரிஞ்சுக்கலாமா? எஸ், ஃபர்ஸ்ட் கப்பிள் யாருன்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட ஏவியை பார்ப்போம். இதோ. என்னோட பேர் ராம்குமார். என் பேர் சிந்தாமணி. சிந்துன்னு கூப்பிடுவாங்க. அரேஞ்ச் மேரேஜ் பார்த்துட்டு அன்னைக்கே என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ பொண்ணு பார்க்குற அன்னைக்கே எங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சுது. ஜஸ்ட் பொண்ணு பார்க்குறதுன்னு சொல்லிட்டு மட்டும்தான் வந்தது. 2 சைடும் வந்து எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. அதுவே ஒரு பெரிய சர்ப்ரைஸு. முக்கியமானது பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட பர்த்டே வந்து இன்பிட்வீனில் வந்தது. ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து என்ன ரொம்ப நல்ல கேரக்டர், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டைப்பு. தங்கமே பொன்னத்தான் தேடி வந்த நானே வைரமே ஒரு நாள் பொன்ன தூக்குவனே. என்கிட்ட கொஞ்சம் ரொம்ப பாசமாவே இருப்பாங்க. நல்லா சமைப்பாங்க. சம்டைம்ஸ் கோவம் வர மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஆனால் கோவம் வரும். உடனே நான் அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பட் இப்போதான் ஒரு 7 months ஆயிருக்கு. நீ புரிஞ்சுக்கோ, என்னோட சிச்சுவேஷன் இதுதான். எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை கண்டிப்பாக இந்த ஷோவில் நாங்கள் ப்ரூவ் பண்ணிக்கலாம். எங்களால் என்ன மேக்ஸிமம் எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ அதை பெஸ்ட் கப்புலாக ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே பிரவீன், ஒரு சூப்பரான ஒரு ஏவி நம்ம பார்த்தோம். அவ்வளவு ஒரு லவ் இருக்குல்ல அவங்களுக்குள்ள. அந்த லவ் எந்த அளவுக்கு இருக்குன்ற விஷயத்தை நம்ம இங்க அவங்கள வந்து வெல்கம் பண்ணி பாத்துறோம். ஓகே, சோ லெட்ஸ் வெல்கம் ராம்குமார் அண்ட் சிந்து. தங்கமே பொன்னத்தான் தேடி வந்த நானே வைரமே ஒரு நாள் பொன்ன தூக்குவனே. ஒரு சூப்பரான ஒரு டான்ஸ். ஆக்சுவலா சொல்ல போனா அது நம்ம டான்ஸோட கொஞ்சம் அடுத்த லெவல்ல தான் இருந்துச்சு. சோ இதுதான் நமக்கு வந்து தேவைன்னு பாத்தீங்களா? பட் ஆக்சுவலி எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு. இந்த லவ் வந்து எந்த அளவுக்கு எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல. பிகாஸ் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு அரேஞ்ச் மேரேஜ்னு ஏவில சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் சும்மா நமக்காக வந்து அரேஞ்ச் மேரேஜ் சொல்லுவாங்க. அந்த ஏவி பாக்கும்போது இங்க இருக்கும்போதே நீ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? அரேஞ்ச் மேரேஜ் தான், பக்கா அரேஞ்ச் மேரேஜ். சரி, இந்த காதல் இல்லாம அவங்களோட காதல் இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போவோம். Thank you so much for coming to the show and you can take the seat.
எஸ் சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் கப்பல் வந்தாச்சு அண்ட் நெக்ஸ்ட் கப்பல் யாருன்ற விஷயத்தை தெரியணும்னு ஆசைப்படுறியா? கண்டிப்பா அதையும் யாருன்னு சொல்லிடு. எஸ் அதே வந்து நம்ம ஏவில பார்த்து தெரிஞ்சுப்போம். லெட்ஸ் ஹேவ் தி ஏவி. என் பேர் சேகர். என்னோட பேர் கீதா. லவ் அப்புறம் அரேஞ்ச். மேரேஜ் ஆன டேட் வந்து January 26, 2015. இப்போ ஸ்ட்ரீட்டில் தான் ஆரம்பிச்சது. ப்ரப்போஸ் பண்ணது அவர்கிட்ட நான் தான். எப்பவும் நம்பர் எழுதி போடுற மாதிரி நம்பர் எழுதி போட்டேன். அப்புறம் நம்பர் எழுதி போட்டுட்டாரு. நானும் அந்த மழையில போய் அந்த பேப்பர்லாம் எடுத்து அப்படியே ஃப்ரெண்ட்லியாக ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் லவ் மாதிரி. மெயின் ப்ராப்ளம் என்னன்னா அவரும் நானும் ஒரே ஏரியா தான். சொன்னது அப்படின்னா ரெண்டு பேருமே இன்டென்ஷனலாக சொல்லலை லவ் பண்ணுறோன்ட்டு. ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. திருப்பூர் முருகன் கோயிலுக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் போன பிளேஸ் வந்து அதுதான். அவருக்கு மோஸ்ட்லி வந்து மொபைல் மேல ரொம்ப ஆசை இருக்கும். கிஃப்ட்ஸ்னா அவங்க தான் நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க என்னோட. ஒண்ணு ஒண்ணு கண்ணு கண்ணு செல்லா குட்டியே என் காதல் துட செது வச்ச கல்லா பெட்டியே தொட்டு பக்க கிட்ட வந்த மிட்டா மிராசே ஓ விரல பட்டா வெடிக்கும் இந்த வெள்ள பட்டாசு. I for you, you for me, சேர்ந்தாக்க சுனாமி. You for me, I for you, சேர்ந்தாக்கா I love you. நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்கி கொடுத்துருவேன். எங்களுக்குள்ள சண்டை வரும். எங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து சண்டை வந்து லவ் பண்ணும்போது கூட அவ்வளவா வரல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் செம்மையா வந்துச்சு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அவளுக்கு யார்கிட்டயும் பேசினா பிடிக்காது. யார் அது சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி அந்த மரியாதையை நல்லா கொடுப்பாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்த மாதிரி இருக்கு இப்போ கம்பேர் பண்ணும். மேரேஜ் ஆனோன்னு ஃபர்ஸ்ட் கொடுத்ததுன்னு பார்த்தா சாரி தான். ஒய்ஃப் பற்றி சொல்லணும்னா ஆள்னா கொஞ்சம் நல்லா வளர்ந்த மாதிரி இருப்பாங்க. பட் ரொம்ப கிட்டிஸ் தான் இப்போ வரைக்கும். நல்லாவே பார்த்துப்பாங்க. கண்டிப்பா இந்த கேம் ஷோ வந்து ஒரு அந்த கேம் ஸ்பிரிட்டோட விளையாடுவோம். எங்களுக்கு இந்த கேம் ஷோ எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் கம்ப்ளீட் ஐடியா இல்லைனாலும் நாங்க எங்களோட லெவல் பெஸ்ட் கண்டிப்பா நாங்க ப்ரூவ் பண்ணுவோம். எஸ் ஒரு சூப்பரான ஒரு லவ் கப்பலோட ஏவியை பார்த்தோம். ஸோ அவங்களை வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. லெட்ஸ் வெல்கம் சேகர் அண்ட் கீதா. ஒண்ணு ஒண்ணு கண்ணு கண்ணு செல்லா குட்டியே என் காதல் துட செது வச்ச கல்லா பெட்டியே தொட்டு பக்க கிட்ட வந்த மிட்டா மிராசே ஓ விரல பட்டா வெடிக்கும் இந்த வெள்ள பட்டாசு. I for you, you for me, சேர்ந்தாக்க சுனாமி. You for me, I for you, சேர்ந்தாக்கா I love you. துள்ளி போடும் மீன தூண்டில் போடு பெண்ண புள்ளி வச்ச மான கோலம் போடு பெண்ண கூட கொள்ள நான்தா கொக்கரக்கோ நீதா ஊட்டிலடி நான்தா ஊதுவத்தி நீதா. சூப்பரான ஏவி நம்ம பார்த்தோம். அந்த அட்டகாசமான ஒரு டான்ஸ் நம்ம பார்த்தோம். உங்க லவ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுங்க. கஷ்டப்பட்டு நம்பர்லாம் வாங்கி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி ஒரு 3 months கழிச்சு நான் ப்ரப்போஸ் பண்ணி அப்புறம் அவர் ஒரு 3 months கழிச்சு ஓகே சொல்லி அப்புறம் ஒரு 6 years கழிச்சு வீட்ல ஒத்துக்கிட்டு 3 months 6 months அத வந்து 6 years கால்குலேட் பண்ணிட்டாங்க பாத்தியா? Anyway, thank you so much for coming to the show and you can take a seat. Thank you. ரெண்டு கப்பல் நம்ம பார்த்துட்டோம். தேர்ட் கப்பல் யாரு? அந்த விஷயத்தையும் வந்து நம்ம ஏவிலேயே பார்த்துருவோமே. பார்த்துடலாமே. ஏவி. என்னோட பேர் ஷாஜஹான். என்னோட பேர் ஜோதி. எங்க மேரேஜ் ஆக்சுவலி வந்து லவ் கம் அரேஞ்ச். April 22, 2015. நல்லா தான் எப்படி சொல்றது ஒரு டிஃப்ரெண்டான லைஃப் தான். கல்யாணத்துக்கு முன்னாடியும் நல்லா போயிருந்தது. அதோட கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு ஆக்சுவலாக எல்லாமே எடுத்து சொல்றது இப்படி பண்ணு அப்படி பண்ணு இந்த வேலை இப்படி செய். லவ் ப்ரப்போஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ணேன். பேசிட்டு ஸோ அப்புறம் இவங்க அவங்க வீட்டில் பேசி ஸோ ரெண்டு வீட்லேயும் ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு when will we get married ஷாஜா அப்படிதான் கேட்டேன் நான். எல்லாமே ஈஸி கோயிங் ஓகே பரவாயில்ல நோ ப்ராப்ளம். கேரக்டர்னா அவங்கள மாதிரி ஒரு கேரக்டர் எந்த பையனுக்கிட்டே நான் பார்க்கல. நமக்குன்னு ஒருத்தங்க கூடயே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு ஃபீலே வரல இது வரைக்கும்.
காட்சி எதுக்கு நெஞ்சே தனப்பேச்சு ஊரு அகிலே வாழும் கதைதானே. சின்ன சின்ன சண்டைகள் சமாளிக்க என் ஒய்ஃப் வந்து ரொம்ப ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடலாம். பெரிய விஷயம் பானிபூரி வாங்கி கொடுத்தா கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. அவரு தான் ஷார்ட் டெம்பர். அதே மாதிரி நிறைய எதுவுமே அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. இது வேணும் அது வேணும் வாங்கி கொடுங்க அப்படின்ற டைப் கிடையாது. ஒருவேளை அவங்க ஃபேமிலியும் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. 2 பேரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் நம்பி நான் லைஃபே படிச்சிட்டேன். ஸோ இதுக்கு மேலே சொல்ல தெரியல. அதை நாங்கள் 2 பேரும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கோன்றதை நாங்கள் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவோம். மொரோவர் எல்லாருக்கும் தெரிய வரும் நாங்கள் தான் பெஸ்ட் கப்பல்ன்ட்டு. எனக்கு இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் வந்து இப்போ தாஜ்மஹால் கட்டினார். பட் இந்த ஷாஜஹான் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகி ஜோதிக்காக என்னென்னவோ பண்ணிருக்காரு. ஸோ அவங்க முதல்ல நம்ம வெல்கம் பண்ணினா லெட்ஸ் வெல்கம் ஷாஜஹான் அண்ட் ஜோதி. எஸ், ஒரு சூப்பரான ஒரு டான்ஸ். அவங்களோட லவ் பண்ணி எந்த அளவுக்கு இருந்திருக்கிற விஷயத்த நீ ஏவிலேயே பார்த்து. இதுக்கப்புறமாவும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டான்ஸ் தேவையா? தேவையில்ல. தேவையா? இதுக்கப்புறம் ஒன்லி சாங் தான் நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கு. அப்படியே லிப் மூவ்மெண்ட் மட்டும் தான் விடுவோம் அந்த வாத்திய வாசிக்கிற மாதிரி. இதுக்கப்புறம் தான் நல்லா ஆடணும் நீங்க எங்களை பார்த்துட்டு. ஓ அப்படி சொல்றீங்க. நம்மளை விட நல்லா ஆடுறாங்களே. ஷோக்கு கொரியோகிராஃபரா வந்துறீங்களா? நோ ப்ராப்ளம். ஓகே, உங்களை பத்தி சொல்லுங்க ஷாஜஹான் அண்ட் ஜோதி. சோ உங்களோட லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எங்களோட லவ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு ஃப்ரெண்ட் மூலமா தான் ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய பேர் இந்த ஃப்ரெண்ட் தான் அந்த லவ் அப்படி கோர்ஸ்ல இல்ல அந்த மாதிரி லவ் கிடையாது. எனக்கு இவங்க நம்பரை கொடுத்துட்டு லைக் உன்னால முடிஞ்சா அந்த பொண்ணை நீ வந்து கலாய் அப்படின்ற மாதிரி தான் நம்பர் வந்தது. ஓகே, டார்கெட்ல வின் பண்ணிருக்கீங்க. நான் கலாய்க்க தான் ஆரம்பிச்சேன். அது போக போக கொலைவெறி அவங்க மேல கலாய்க்க. அது அந்த பையன் தான் கேட்கணும். அந்த பையன் யாருன்னு கேளுங்க. இது வரைக்கும் எனக்கு தெரியல அந்த பையன். இது வரைக்கும் சொல்ல யாருங்க அது? அது தப்புங்க, சொல்லக்கூடாது. அந்த பையனே அவர்தாங்க. அரே வாவ், அதாவது வந்து அவங்களை கரெக்ட் பண்ணுங்கிற நோக்கத்துக்காக நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட் நம்ம கலாய்க்க கொடுத்தான் அப்படி நம்பர் கொடுத்து அவர் சொல்லிருக்காரு. கோரியோகிராஃபர்ல டான்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் படம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் ஓன் ஸ்டோரி. ஏமாத்தி இருக்காருங்க. நீங்க பாவம். ஏமாத்த மாட்டாங்க. சரி ஓகே, நீங்க ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து சொன்னாலும் நம்ப மாட்டா. அப்படியா? சரி ஓகே, இத நம்ம டார்கெட்டா எடுத்துட்டு நம்ம இத முடிச்சு வைப்போம். இன்னைக்கு ஷோ முடியறதுக்குள்ள உங்களை வந்து நாங்க ஏமாத்த வைக்கிறோம். நல்லபடியா நீங்க வந்து சூப்பரா உங்களோட லைஃப் எடுத்துட்டு போறதுக்கு வாழ்த்துக்கள். And thank you so much for coming to the show and you can take your seat now. Thank you. Bubbly, bubbly, bubbly. Yes, 3 கப்புள்ஸும் வந்தாச்சு. அவங்களோட ஏவியை பார்த்தாச்சு, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. போதும், நீ பேசுறது போதும். ஷோக்கு டைம் ஆச்சு. ஷோக்குள்ள போலாமா? எஸ், நம்மளோட ஷோக்குள்ள போலாம். அண்ட் உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோ வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நான் முதல்ல சொல்லிடுறேன் சசி. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 20 மார்க்ஸ் அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 20 மார்க்ஸ் அண்ட் தேர்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 60 மார்க்ஸ். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க 100 மார்க்ஸ்க்கான ஒரு கேம் தான் வந்து ப்ளே பண்ண போறீங்க. தேர்ட் ரவுண்ட்ல மட்டும் 60 மார்க்ஸ். அதுல தான் ஃபுல் கெமிஸ்ட்ரி இருக்க போகுது.
அப்படியா எஸ் ஓகே நீங்க இது நம்மால இதுக்கு முன்னாடி பார்த்ததோட பாத்தீங்கன்னா நாங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்கோம் பிகாஸ் நீ வேற வந்திருக்க ஒரு அழகான ஒரு 3 கப்புள்ஸ் வேற வந்திருக்காங்க சரி ஓகே அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் ஸோ நீங்களே இதுல வந்து பாத்தீங்கன்னா பை எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா எந்த கப்புளோட கெமிஸ்ட்ரி கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும் அண்ட் மார்க்ஸ் எந்த டீம் வந்து கொஞ்சம் ஹையஸ்டா இருக்கும் நீங்க லைஃப்ல வந்து இந்த விஷயம் மட்டும் எனக்கு நடந்திருந்தா செம்ம சந்தோஷமா இருக்குமே ஐ நோ பிகாஸ் என் பக்கத்துல நிக்கிற என்னோட அறிவு உனக்கு கொஞ்சம் வந்திருக்கும் நம்ம கேம் குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா ரோமியோ ஜூலியட் இந்த ரோமியோ ஜூலியட்ல வந்து பாத்தீங்கன்னா 20 மார்க்ஸ்க்கான கேம் தான் ஸோ ஃபர்ஸ்ட் டீம் அண்ட் செகண்ட் டீம் தேர்ட் டீம் உங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா ஒரு ஏவியா இருக்கலாம் ஒரு ஆடியோவா இருக்கலாம் நாங்க வந்து இங்க ப்ளே பண்ணுவோம் சில வீடியோஸ் இப்போ வந்து உங்களுக்கு வரும் இல்ல ஆடியோஸ் வரலாம் அதை நீங்க பார்த்து எக்ஸாக்ட்டா இது இந்த இடத்துல நம்ம இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன் நீங்க பண்ணிட்டு அதே மாதிரி நீங்க நடிச்சு காமிக்கணும் ஓகேயா ராம்குமார் உங்களுக்கான வீடியோ இதோ கீர்த்தி என்ன கையில என்ன பூ இது பூ காஞ்சி போச்சு மாத்தலான்னு வேலை செய்யறியா இல்ல தூங்குறேன் தூங்கு ஓகே சோ ராம்குமார் அண்ட் சிந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம எல்லாரும் ரெடியா இருக்கும் சோ கையில நான் வேற பூ வச்சிருக்கேன் அவர் கன்ஃபியூஸ் ஆகவே மாட்டாரு நீயும் தமனா இல்ல அவங்களும் தமனா இல்ல சோ பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பாத்துருவோம் சார் வாங்க வாங்க கீர்த்தி என்ன கையில என்ன பூ இல்ல பூ காஞ்சிருக்கு அதான் மாத்தலாமே என்ன வேலை பாக்குறியா இல்ல தூங்குறேன் நல்லா தூங்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தான் இருந்துச்சு பட் நாங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறதுனால நாங்க இம்ப்ரெஸ் ஆகல அவ்வளவுதான் விஷயம் எஸ் ஓகே சோ அதனால என்ன பண்ணல என்ன பெனால்டி இப்போ சோ இல்ல சார் வந்து அவங்க மேல மேடம் நின்னுட்டு இப்படி நடந்து போணுமா அவ்வளவுதான் இவங்களுக்கான சாங் போட்டுருங்க ப்ளீஸ் நம்ம ஏமாத்துறது மேம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா இப்படி தூக்கிட்டாங்க அவ்வளவுதான் அப்படியே போயிடுறது உங்களோட மார்க்ஸ் எவ்வளவு வாங்கிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா 10 out of 20 and thank you so much சரி ஓகே and இவங்களோட நம்ம மார்க்ஸ் நம்ம பார்த்தோம் and அடுத்ததா வந்து யாரை கூப்பிடலாம் சேகர் and கீதாவா இல்ல ஷாஜஹான் and ஜோதியா யாரை கூப்பிடலாம் யாரை கூப்பிடலாம் சேகர் ஆப்ஷனால நீங்க தான் இங்க வரணும் ஷாஜஹான் and ஜோதி சோ உங்களுக்கான ஒரு ஆடியோ விஷுவலோ இல்ல ஒரு வீடியோ கூட வரதுக்கு நிறைய சான்ஸ் உங்களோட லக்கோ ஃபார்ச்சுனேட்டோ அன்ஃபார்ச்சுனேட்டோ என்ன விஷயம் வருதுன்றது ஸ்கிரீன்ல பாப்போம் bubbly 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 baby நீ தாண்டி bubbly bubbly baby bubbly bubbly baby bubbly 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 baby நீ தாண்டி bubbly 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 நான் யாரா வரனே வானாடி அதுல வர ஸ்டெப்ஸ் தான் போடணுமா இல்ல ஓனா கூட போடலாமா ஓனா போடலாம் பட் வந்து கடன் வாங்கிட்டு ஒரு கிளாஸ் எப்பவுமே வச்சிருப்பா கடன் வாங்கிட்டு வந்திருப்பா அது கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணிட்டு நீங்க டான்ஸ் ஆடலாம் ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கடனா இந்த கண்ணாடி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்க அதுல வர ஸ்டெப்ஸ் மட்டும் தான் போட்டாகணும் அப்ப கண்ணாடி வேண்டாம் உங்களுக்கு பெனால்டி உங்களுக்கு இருக்கு பரவாயில்லையா நான் ஸ்ட்ரைட்டா பெனால்ட்டியே பண்ணிடுறேன் இல்ல சசி நம்மள பகச்சுக்கினா என்ன நடக்கும்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியல நான் ஆடுறேன் நீங்க வந்து இப்போ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்க bubbly 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 baby நீ தாண்டி bubbly bubbly baby bubbly bubbly baby
bubbly, baby, nee daandi. Mubbly, 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 na gyara varne vanandi. Hey. எஸ் So, ஷாஜகான் அண்ட் ஜோதி நீங்க வந்து சூப்பரா ஆட்டிங்க. ஷாஜகான் ரொம்ப கஷ்டப்பட்டு நிக்கிறீங்க வேஸ்டியை பிடிச்சுன்ற விஷயம் வந்து எங்களுக்கு புரியுது. ஸோ அதனால உங்களை போய் உட்கார வைக்க போறேன். அண்ட் இவங்களோட மார்க்ஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 15 marks. okay. And thank you so much, ஷாஜகான் and Jyoti. You can take a seat now. சேகர் அண்ட் கீதா அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கோம். உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் 20 மார்க்ஸ் கொடுக்குறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அவங்களும் 10 பாயிண்ட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க, இவங்களும் வந்து 15 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ரவுண்ட்ல வந்து நீங்க வின் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து ஆடியோ விஷுவலோ இல்ல வெறும் ஆடியோ மட்டும் வந்தாலும் நல்லா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. ஓகேவா? அண்ட் உங்களுக்கான டாஸ்க் என்னன்ற விஷயத்தை ஸ்க்ரீன்ல பார்ப்போம். ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்கு கார்த்திக். I'm in love with you, கார்த்திக். ஓவரா டார்ச்சர் பண்ணிட்டேனா? உன்னை விரட்டி உன் கூட பேசி பேசி என்ன பார்க்க தான் உனக்கு என்ன பிடிச்சி போச்சா? உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு கார்த்திக். சேகர் அண்ட் கீதா உங்களுக்கான வீடியோ வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கார்த்திக், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு கார்த்திக். and I'm in love with you கார்த்திக். உன்னை ஓவரா டார்ச்சர் பண்ணிட்டேனா? உன்னை வெரைட்டி பேசி பேசி தான் உனக்கு என்ன பிடிச்சதா? உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு கார்த்திக். I love you கார்த்திக். சரி ஓகே ஓகே ஓவரா வெக்கப்படுறாங்க. சரி ஓகே சூப்பரா பண்ணீங்க சேகர் அண்ட் கீதா. அண்ட் உங்களுக்கான மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 marks. ஓகே எஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகரமா முடிஞ்சது. அதுல சூப்பரான சுவாரஸ்யமான நிறைய வந்து லவ்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அண்ட் பாயிண்ட் ஒவ்வொரு தடவை வந்து அப்படியே ரீவைண்ட் பண்ணி போயிடுவோம். அண்ட் ராம்குமார் சார் அண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 10 marks. அடுத்து சேகர் அண்ட் கீதா வந்து எடுத்திருக்கிறது 10 points. அண்ட் ஷாஜஹான் ஜோதி உங்களோட பாயிண்ட் தெரியும்ல? தெரியும். 15 points. எஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட். அதனால வந்து இப்போ அவங்க மொத்தம் லீடிங்ல இருக்காங்க. மீதி இருக்க ரெண்டு டீமும் வந்து லீட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 ரவுண்ட் இருக்கு. அந்த 2 ரவுண்ட் என்ன விஷயம் இதுல என்ன ஒரு நிறைய ஆட் ஆன விஷயம் இருக்கு, நிறைய என்ன இருக்கு. இன்ட்ரஸ்டிங்கான இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. we'll meet you after the short commercial break. அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இது நம்மாலே. உங்களுக்கான third question இதோ. உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் அடிக்கடி சண்டை வருவது எதனால்? அடிக்கடி சண்டை வருமா? நிறையவே. எதனால? நிறையவே. எனக்கு வந்து கேர்ள்ஸ் கூட பேசுறது ஜெனரலா பிடிக்காது. நீங்க கேர்ள்ஸ் கூட பேசுறது பிடிக்காதா? இல்ல ஏன் கூட பேசலாம். ஆனா அவர் யாருக்கிட்டையும் பேச. Yes, once again welcome back to the show. and நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இது நம்மாலே. எஸ் வெற்றிகரமா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு நம்ம வந்துட்டோம். அண்ட் இந்த செகண்ட் ரவுண்ட் பேர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நீதானே என் பொன் வசந்தம். இந்த ரவுண்ட்ல வந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹஸ்பண்டை கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்து அவரோட ஆன்சரிங் எழுதி வாங்கிடுவோம். ஓகே. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃபை கூப்பிட்டு 2 பேரும் வந்து ஆப்போசிட்ல நிற்பீங்க. ஒரு கொஸ்டின் வந்து கரெக்டா பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி உள்ள போவீங்க. இதே மாதிரி யார் வந்து ஃபுல் ஸ்டேஜை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு லாஸ்ட் சர்க்கிள்குள்ள போறீங்களோ அவங்களுக்குள்ள தான் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இது இந்த அளவுக்கு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதான் ரொம்ப தூரத்துல இருந்து நீங்க அப்படியே பக்கமா உங்க லவ் கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். இதுதான் என்னோட சிம்பிள் கான்செப்ட். ஓகேயா? எக்ஸாக்ட்லி புரிஞ்சிருச்சா? எஸ். ஃபர்ஸ்ட் நம்ம யாரை கூப்பிடலாம்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் நம்ம கூப்பிடலாம். சரி வாங்க. உன்னை கண்டேனே என்னை தந்தேனே சொச்சுவகே பொன் சீவகே மா பேபே பேபே உள்ளுணர்வே பேசியே பொய் சொன்னாலும் என் காதல் உண்மை தேவே என் தேவி காலின் கவிதையை போல
ராம்குமார் சார் வந்து அவரோட கொஸ்டின் கொடுத்தாச்சு, கரெக்டா ஃபில் பண்ணிட்டாங்க. மேம் நீங்க சொல்லுங்க, கரெக்டா ஆன்சர் பண்றீங்களா? ட்ரை பண்றேன் சார் நீங்க சொல்லுங்க, கரெக்டா ஆன்சர் பண்ணிடுவாங்களா அவங்க? கண்டிப்பா பண்ணிடுவாங்களா? ஓகே, அப்ப அவங்களே கூப்பிட்டு கேட்டலாமே. வாங்க சிந்து வாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டலாமா? எஸ். உங்களுடைய பைக் நம்பர் என்ன? ஃபர்ஸ்ட் क्वेश्चन அவுட்டா? தெரியுமா தெரியாதா? மாட்டிட்டீங்கன்னா என்னங்க பண்ணுவீங்க? வண்டி நம்பர் கேட்பாங்க. அதாவது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, ராம்குமார் சாரோட பைக் நம்பர் என்னன்னு தான் கேக்குறோம். அந்த பைக்ல தானே பின்னாடி உட்காந்துட்டு பார்த்து முதல் நாள் இது வரைக்கும் நடந்திருக்கா அந்த சிச்சுவேஷன்? நடந்திருக்கு. ஆனா நான் இல்ல பண்ணது இல்ல. உங்களுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா TN14D1982. என்ன பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் क्वेश्चन தான் தப்பாக சொல்லியிருக்கீங்க. அண்ட் உங்களுக்கான செகண்ட் क्वेश्चन இதோ. நீங்க பார்த்த முதல் சினிமா, ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு அப்புறமா இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம், பார்த்த முதல் சினிமா. வீட்ல போட்டு கொடுக்காம விட மாட்டேன். இதுக்கப்புறம் என்ன இருக்கு? தூங்காவனம். சரி, ஓகே, இந்த ஆன்சர் என்னன்ற விஷயத்த வந்து பாப்போம். நீங்க ரெண்டு பேரும் பார்த்த முதல் படம் தூங்காவனம். தட்ஸ் a correct answer. and இப்போதான் ரீசன்ட்டா உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? எவ்வளவு நாள் ஆயிருக்கு? 7 months. ஓ, நியூலி மேரிட் couple. நீங்களுமா? அவங்க தான் நியூலி மேரிட் கப்பிள். நானே சொன்னேன், உனக்கு ஏன் நடுவுல இந்த வேலை? சரி, ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணி உள்ள போயிருக்கீங்க. ஓகே. சிந்து, உங்களுக்கான தேர்ட் क्वेश्चन ஏதோ. உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு ரொம்ப கோவம் ஜாஸ்தியா வரும்? எனக்கு தான். உங்களுக்கு தானா? இல்லையே. அவர் வேற ஒரு ஆன்சர் சொல்லிருக்காரு. இல்ல சோ எல்லாம் சொல்லிருப்பாங்க. யாருக்கு கோவம் வரும்? உங்களுக்கு ஜஸ்ட் ஹெல்ப் தான் பண்றோம். இல்ல எனக்கு தான். உங்களுக்கு தானா? பாத்துலாமா இப்ப யாருக்கு அதிகமா கோவம் வரும்னு சொல்லிட்டு? எனக்கு அவங்க என்னன்னா அவங்களுக்கு தான் கோவம் வரும்னு சொல்றாங்க, நீங்க என்னன்னா உங்களுக்கு தான் கோவம் வரும்னு சொல்றீங்க. சரி, இப்போ அவர் வந்து தப்பா ஆன்சர் சொல்லிருக்காரு இல்லையா? நீங்க தப்பா ஆன்சர் சொல்லிருக்கீங்களா? யார் தப்பா ஆன்சர் சொல்லிருக்கீங்க? நீங்க அவரை காப்பாத்துறீங்களா இல்ல நீங்க அவங்களே காப்பாத்துனீங்களா? ரெண்டு பேரை காப்பாத்திட்டோம். ஆன்சர் தப்பா சொல்லிட்டீங்க. and சிந்து, உங்களுக்கான லாஸ்ட் क्वेश्चन இதோ. உங்க கணவர் உங்களுக்கு வாங்கி கொடுத்த முதல் gift, ஃபர்ஸ்ட் gift என்ன? மொபைல் ஃபோன். என்ன மொபைல்? லாவா. அப்படியா? இல்லையே. என்ன கலர்? பிளாக். பிளாக்கா? Black. பிளாக் உங்களுக்கு பிடிக்குமா அவருக்கு பிடிக்குமா? ரெண்டு பேருக்கும் பிடிக்கும். ரெண்டு பேருக்குமேவா? சரி, சரி, கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்துடலாமா? and that's the correct answer, mobile lava. எஸ், அதனால வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போறீங்க. அண்ட் ராம்குமார் அண்ட் சிந்து, உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 क्वेश्चन கேட்டிருந்தோம். கரெக்டா 2 क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணாங்க. 2 क्वेश्चन தான் அப்படியே ஸ்லிப் ஆயிருக்கு. பட் நோ ப்ராப்ளம். 4 क्वेश्चनல 2 क्वेश्चन கரெக்டா ஆன்சர் பண்ணி நீங்க 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. அண்ட் thank you so much. You can back to your seat now. ஃபர்ஸ்ட் கப்பல் வந்து கரெக்டா 2 क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணி 10 மார்க்ஸ் வாங்கிட்டாங்க. நான் ப்ரோ ரெடியா இருக்கீங்களா? இப்படினா சேகர் and கீதா. சரி, ஓகே சேகர் வாங்க. உன்னை கண்டேனே என்னை தந்தேனே சொச்சுவாகே பொன்சிலாகே மா பேபே உள்ளுணர்வே பேசியே சொன்னாலும் என் காதல் உண்மை தேவே என் பேபிகான் என் கவிதையை போல. ஓகே, சோ சேகர் 4 क्वेश्चनக்குமே நீங்க வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க. உங்களோட வைஃப் கீதா வந்து கரெக்ட் ஆன்சர் பண்றாங்களான்னு பார்க்கலாமா? கீதா வாங்க. அண்ட் சேகர் அண்ட் கீதா, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन கீதா ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கீங்களா? அண்ட் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन இதோ. உங்கள் மனைவிக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த முதல் பரிசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சசி அவர்கிட்ட கேட்டிருப்பாங்க. என்ன ஆன்சர் அவர் சொல்லியிருப்பாரு? இது ஆப்வியஸா கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரிஷியஸான கிஃப்ட் நமக்கு. இது ஞாபகம் இருக்கா? இருக்கு. நெயில் பாலிஷ். நெயில் பாலிஷ் என்ன கலர்? பிங்க். நான் கேட்டேன் பேபி பிங்க்னு. ஓகே, அவர் வாங்கி கொடுத்தது வந்து ஒரு பஞ்சு மிட்டாய் கலர்ல. பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுக்கறதே பெரிய விஷயம். பஞ்சு எனக்கு மிட்டாய் பிங்க் கலர் தான்மா. ஓ, நான் கேட்டது பேபி பிங்க். இதுக்கு மேல பேசினா அவங்க ரெண்டு பேரும் முட்டிப்பாங்க. அதனால நம்ம ஆன்சர் பார்த்தலாம்.
And nail polish is the correct கரெக்ட் answer. ஆன்சர். ஃபர்ஸ்ட் லெவல் நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் क्वेश्चन கரெக்ட்டா இதே மாதிரி ஆன்சர் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் நீங்க வந்து உள்ள என்டர் ஆக போறீங்க. ஓகேவா? First வந்து ஒரு ட்ரையல் மாதிரி. Shall we have the second question? உங்கள் நிச்சயதார்த்தத்தில் உங்கள் மனைவி என்ன கலர் புடவை, நீங்கள் என்ன கலர் ஷர்ட் அணிந்திருந்தீர்கள்? ஞாபகம் இருக்கா? பிங்க் கலர் சாரி, அவர் வந்து ப்ளூ கலர் ஷர்ட். ஓகே, சோ உங்களுக்கு என்னைக்கு என்கேஜ்மென்ட் நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? செப்டம்பர் 12, 2014. செப்டம்பர் 12, 2014. அந்த மேரேஜ் டேட் January 26, 2015. ஓகே. அந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது. என்ன சொல்றீங்க? நீ இப்போ ஒரு சம்பவம் ஆக்காத. Let's have the answer please. Yes, pink and blue கரெக்ட்டா ஆன்சர் சொல்லிருக்கீங்க. And all the very best. நீங்க வந்து ஒரு லெவல் உள்ள போறீங்க. ஓகே, சோ ரெண்டு क्वेश्चनக்கு வந்து இது வரைக்கும் நீங்க கரெக்ட்டான ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. And third questionக்கும் நீங்க ஆன்சர் கரெக்ட்டா பண்றீங்களான்னு பார்க்கலாமா? Sure. And Okay. உங்களுக்கான third question இதோ. உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் அடிக்கடி சண்டை வருவது எதனால்? அடிக்கடி சண்டை வருமா? நிறையவே. எதனால? நிறையவே. எனக்கு வந்து கேர்ள்ஸ் கூட பேசுறது ஜெனரலா பிடிக்காது. நீங்க கேர்ள்ஸ் கூட நீங்க பேசுறது girls பிடிக்காதா? தானங்க? இல்ல இல்ல, ஏன் கூட பேசலாம். ஆனா அவர் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. ஓகே, சோ ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால ஓவர் பொசசிவா இருப்பாங்களா உங்க மேல எப்பவுமே? Obviously. ரொம்ப பொசசிவ். நீங்க? இல்ல, நான் எப்பவுமே அவ எப்படி நினைக்கிறாளோ அப்படி இருக்கட்டும். அப்படியே. Let's have the answer please. அடிச்சாங்க பாத்தீங்களா? கரெக்டான ஆன்சர். பெண்கள் கிட்ட பேசுவதால் அதிக கோபம் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டீங்க. And you are going to the next level. And உங்களுக்கான லாஸ்ட் question இதோ. உங்கள் மனைவியின் மிகுந்த ஆசை என்ன? நிறைய ஆசை இருக்கு. பட் காசை பத்தி ஒரு மேட்டரை திங்க் பண்ணாம நிறைய சுத்தணும். நிறைய சுத்திட்டே இருக்கணும். சம்பாதிச்சாதான் நிறைய சுத்த முடியும். கண்டிப்பா அதுக்கும் ஸ்டெப் எடுத்துட்டு தான் இருக்கும். Okay. So, அதுக்கும் நான் சப்போர்ட்டிவா தான் இருப்பேன். அவர் என்ன ஆன்சர் எழுதிருக்காரு பாரு சசி. சோ பாத்துடலாமா? Okay. ஓகே. Yes. And that's a correct answer. So luxurious-ஆன வந்து ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க. கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நீங்க உள்ள போங்க உள்ள முதல்ல. போலாம். எஸ், இதே மாதிரி எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்ககிட்ட கேட்ட 4 கொஸ்டினுக்கு சூப்பரான 4 கொஸ்டினுக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணி 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். So much. And உங்களோட place கிடைக்கும் now. அண்ட் சேகர் அண்ட் அவங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா கேட்ட 4 கொஸ்டினுக்கும் சூப்பரா ஆன்சர் சொல்லி 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கிறது 20 மார்க்ஸ். அண்ட் அடுத்ததாக கிளாப்ஸ்ல நல்லா தான் இருக்கு. ஷாஜஹான் ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஜோதி நீங்க ரெடியா? ஷாஜஹான் வாங்க. உன்னை கண்டேனே என்னை தந்தேனே சொச்சுவகே பொன் சீவகே மா பேபே உள்ளுணர்வே பேசிரியே பொய் சொன்னாலும் என் காதல் உண்மை தேவே என் பேசிகான் என் கவிதையை போல என்னுள் சென்றாய் உன்னட்டு கண்டாய. என்ன பாத்தியா சிம்பிள் காமிச்சிட்டாரு. நான் வந்து கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தம்ஸ் அப் கரெக்ட்டா நிக்குதா இல்ல உடைஞ்சு கீழ ஊத்துதான்ற விஷயத்தை நான் பாக்குறேன். எல்லாம் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான் வைப்பாரு. அந்த சின்ன क्वेश्चनக்கு கரெக்ட்டான ஆன்சர் வருதான்ற விஷயத்தை பார்க்கணும்னா ஜோதி நீங்களும் வாங்க. எஸ் ஜோதி, அவர்கிட்ட ஒரு 4 क्वेश्चन கேட்டிருக்கோம். அவர் சூப்பரா ஆன்சர் எழுதிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த அளவுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிடுவீங்களா? ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லையே. அவ்வளவுதானே? எஸ், ஜோதிக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन இதோ. உங்களுடைய நெருங்கிய நண்பனுடைய பெயர் என்ன? அதாவது சாரோட ஃப்ரெண்ட். உங்க ஹஸ்பண்டுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய பேர் என்ன? வசந்த். வசந்தா இல்ல, நீங்க வேற ஒரு பேர் சொன்னாரு அவர். நீங்க ஏன் டக்குன்னு சொல்றீங்க? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன் ப்ளீஸ். கூட தான் நிறைய சுத்திட்டு இருக்காங்க இப்போ. அதனால அவங்களோட பேர் எழுதணும்னு அவசியம் இல்ல. வேற ஏதோ பேர் எழுதி இருக்காரு நிஜமா. வசந்த். வசந்த் தானா? வெரி ஷூர்.
சரி ஓகே கரெக்டா தப்பான்ற விஷயத்தை இப்ப ஆன்சர் பாத்துக்கலாம். பார்ப்போம். எஸ் கரெக்டான ஒரு ஆன்சர். நீங்க 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க and thank you and உங்களுக்கான செகண்ட் क्वेश्चन இதோ. உங்க மனைவி உங்களிடம் காதலை சொன்ன தேதி என்ன? நீங்க அவர்கிட்ட என்னைக்கெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணீங்க? டேட் ஞாபகம் இருக்கா? Jan 13. Jan 13. போகி என்னைக்கா? பழைய பொருளை போட்டு கொல்ற டே அது. பழையது கழிது. அதாவது புதிதாக காதல் பூக்குது அதுதான். ஓகே ஓகே. வெரி ஷூரா? போகி அன்னைக்கா இல்ல பொங்கல் அன்னைக்கா? நல்லா யோசிச்சுக்கோங்க. போகி இருக்கு, பொங்கல் இருக்கு, மாட்டு பொங்கல் இருக்கு, காணும் பொங்கல் இருக்கு. போகி நைட் நெக்ஸ்ட் பொங்கல் தானே. சோ அந்த மிட் அந்த மிட்ல இல்ல எங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வேணும். டேட் சொல்லுங்க. போகியா பொங்கலா? இல்ல வீட்ல போய் அவர் உங்களை எரிப்பாரு. போகி டேட் Jan 14. ஐயோ முதல்ல Jan 13 நாங்க இன்னும் கொஞ்சம் போனா Jan 15 வந்துரும். சரி ஃபைனலா ஒரு ஆன்சர் சொல்லுங்க. Jan 14. Jan 14 தா பாத்துடலாமா? Okay, and January 14 is the right answer. Yes, super. And நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் உள்ள போறீங்க. Go on. Okay, so அடுத்த क्वेश्चन பாத்துடலாமா என்னன்னு? Yes. உங்கள் வீட்டில் முதலில் காதல் விஷயத்தை சொன்னது யார்? இவரோட வீட்ல. அவரோட வீட்ல. அவரோட வீட்ல யாரு? நீங்க அவங்க வீட்ல ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா இல்ல இவரு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க? அவங்க தான் சொன்னாங்க. அவங்க தான் சொன்னாங்களா? அவங்க தான் சொன்னாங்க. அவங்க தான் சொன்னாங்களா? நீங்க போய் ஆண்டி நான் இந்த மாதிரி உங்க பையனை லவ் பண்றேன், அங்கிள் இந்த மாதிரி லவ் பண்ண அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையா? இல்ல அப்படிலாம் இல்ல. அவங்க தான் சொன்னாங்க. ஓகே, ஆன்சர் பாத்துடலாமா? ஷூர். ஓகே, கரெக்டான ஆன்சர். நீங்க தான் உங்க வீட்ல வந்து சொல்லிருக்கீங்க and அதே தான் ஆன்சராவும் இருக்கு. வாழ்த்துக்கள். and அடுத்த क्वेश्चन பாத்துடலாமா? அதுக்கு முன்னாடி அவங்க உள்ள போணும்ல. ஓ ஆமா இல்ல மறந்துட்டேன். உள்ள போய். ஓகே சூப்பர். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா என்னன்னு? நீங்க உங்க மனைவிக்கு பிடித்த பொருள் இதுவரைக்கும் வாங்கி கொடுக்காதது எந்த பொருள்? இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து அப்படின்னு எதுவுமே கிடையாது. லைக் அவங்க கிட்ட மணி இருந்தா எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகே. சோ அந்த மாதிரி இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்காத, நான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டது எதுவும் கிடையாது. சரி, நீங்க ஆசைப்பட்டு அவர் வாங்கி கொடுத்த பொருள்? இந்த பர்த்டேக்கு saree வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப பிடிச்சது. அதுதானா? ஓகே. எனிவே நாங்க கேட்ட क्वेश्चनக்கு அவர் ஆன்சர் முதல்ல ஏவில சொல்லிருக்காரு. ஆன்சர் என்னன்ற விஷயத்தை பாப்போம். ஏசி கேட்டீங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒரு ஏசி தான். என்ன பண்றது? 4 क्वेश्चन கேட்ட கரெக்டா 3 क्वेश्चனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணி 15 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டீங்க. 4வது क्वेश्चனுக்கு நீங்களும் பழியாக முடியாது, அவரோ பழியாக முடியாது. அவர் வந்து தப்பா படிச்சு தப்பா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. எனிவே 4 क्वेश्चனுக்கு 3 क्वेश्चन கரெக்டா ஆன்சர் பண்ணி 15 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க and thank you so much. Back to your seat now. and எல்லாரோட பாயிண்ட்ஸ் நம்ம பாத்துடலாமா? Yes. First ராம்குமார் and சிந்து உங்களுடைய பாயிண்ட்ஸ் இந்த ரவுண்ட்ல 10 பாயிண்ட்ஸ். and சேகர் and கீதா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்ட 4 क्वेश्चனுக்கும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணி 20 மார்க்ஸ் வாங்கிட்டீங்க. ஷாஜஹான் and ஜோதி ஒரே ஒரு क्वेश्चனுக்கு வந்து ராங்கா ஆன்சர் பண்ணி 15 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. and இன்னும் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புதுசான ஒரு ரவுண்ட் தான் நாங்க வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு நீங்களா யோசிச்சிட்டே இருப்பீங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்து அப்படி போயிட்டு இப்படி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட் காத்துட்டு இருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இது நம்மாலே. முரட்டு காளை. முரட்டு காளை. முரட்டு காளை. அவனுக்குலாம் செய்யுங்கப்பா. திரு விளையாடல். once again welcome back to the show. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இது நம்ம ஆளு. என்ன சசி நான் பேசுறது ஒண்ணுமே புரியலையா? இல்ல ஆல்ரெடி நான் பேசுறது ஒண்ணுமே புரியாம நீ பாட்டு தனியா தான் பேசிட்டு இருப்பேன். எனிவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரவுண்ட் 60 மார்க்ஸ்க்கான ரவுண்ட். விளையாட எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ரெடி. சவுண்டா கத்துங்க பாக்கலாம். ரெடி. கோரியோகிராஃபர் ரெடி. ஏய் இப்பதான் கேட்டிட்டு இருக்க, நீ அதுக்குள்ள எப்படி நீ ஸ்டார்ட் பண்ணலாம்? சரி இப்ப என்ன பண்ணலாம்?
உனக்காக உனதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணு. அண்ட் இந்த ரவுண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வாயை மூடி பேசும். வெரி சிம்பிள். அதாவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெட்செட் மாட்டிக்கணும். இந்த ஹெட்செட் நீங்க காதுல மாட்டிருக்கும் போது உங்களுக்கு வந்து சாங்ஸ் நல்லா ஹை வால்யூம்ல இருக்கும். அண்ட் ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேர்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அத அந்த சாங்ஸ்லயும் நீங்க வந்து அவங்களுடைய லிப் மூவ்மெண்ட் வச்சு கண்டுபிடிக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 10 சிட்ஸ் எடுக்கலாம். ஓகே, 10 சிட்ஸ் எடுத்து 10 அவுட் ஆஃப் 6 மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே போதும், வின். ஓகேவா? அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போற டைம் டியூரேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 மினிட்ஸ் மட்டும் தான். ஓகேவா? விளையாட ரெடியா இருக்கீங்களா? ராம்குமார் சார், நீங்க வந்து ஹெட்செட்ல வந்து பாட்டு கேட்க போறீங்களா இல்ல வந்து உங்களோட வைஃப் வந்து ஹெட்செட்ல பாட்டு கேட்க போறாங்களா? அண்ட் யார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க? நான் ஹெட்செட் மாட்டேன். நீங்க ஹெட்செட்ல பாட்டு கேட்டு நீங்க வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதை வச்சு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க இல்லையா? நீங்க கரெக்ட்டா லிப் மூவ்மெண்ட் கொடுப்பீங்களா? ஓகே, லெட்ஸ் என்டர் டு தி கேம். செம்ம என்டர்டெயின்மெண்டா இருக்க போது ஐ அம் வெரி எக்ஸைட்டட். மேம் நீங்க வந்துருங்க இங்க. அண்ட் சசி யூ டேக் ஆன். சார், உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தம். சார், நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தம். சார், நெக்ஸ்ட் வாங்க வாங்க வாங்க. மேம் டைம் போயிட்டே இருக்கு. கத்தரிக்காய். 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 சார், கத்தரிக்காய். கத்தரிக்காய். சூப்பர் சூப்பர் சூப்பர். இது நம்ம ஆளு. சார், இது நம்ம ஆளு. இது நம்ம ஆளு. இது நம்ம ஆளு. மேம் 1 மினிட் முடிஞ்சிருச்சு, இன்னும் 1 மினிட் தான் இருக்கு. வேற ட்ரை பண்ணுங்க டக்குன்னு. என்ன மேம் ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்லோவா இருக்கீங்க? சார் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. என்ன நீங்க? முனியம்மாள். முனியம்மாள். சார், முனிமா சார். முனியம்மாள். முத்தம்மாள். முனியம்மாள். அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் லிஸ்ட் எல்லாம் எடுக்கிறாரு. முத்தம்மாளா? சண்டை. ஐயோ, சண்டை. 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 சூப்பர். நெக்ஸ்ட் போங்க. 9 8 7 முத்தம். முத்தம். இதெல்லாம் கார்பாதாங்கற மனுஷனி. பாட்டு முடிஞ்சிருச்சு. 4 வேலைக்காரி. 2 வேலைக்காரி. ஸ்டாப். ஸ்டாப். ஓகே, your time is over. சரி, ஓகே மேம். நீங்க இதற்கு அவர் எத்தனை கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்காரு? 3 கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. சார், என்ன சார் 3 தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க? ரொம்ப லவுடா இருந்ததனால. எனிவே 60 மார்க்ஸ்க்கு 30 தான் வாங்கிருக்கீங்க. ஈவன் தட்ஸ் a good score. Thank you so much ma'am. ஓகே, இந்த வாயை மூடி பேசுவோம்ல ரெண்டாவது டீமும் வந்துட்டாங்க. சார், 2 பேர்ல யார் வந்து இயர்ஃபோன்ஸை வந்து டேக் ஓவர் பண்ண போறது, யார் வந்து சிட்ஸ் எடுக்க போறது? நீங்க இயர்ஃபோன்ஸ், அவங்க சிட்ஸ். ஓகே, சோ கீதா இங்க வாங்க. சார், உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. மும்தாஸ். மும்தாஸ். அட பாவி. மேம் ஸ்பீடா போங்க, ஸ்பீடா போங்க. சீட்டிங் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே. பாப்பா. மாமா. பாப்பா. பாப்பா. அடடடடா. ஏய், சசி கரெக்ட்டா ஓடுதா பாரு. ஐ வால்யூம்ல தான் இருக்கு. ஷாஜஹான். சந்தியா. ஷாஜஹான். ஷாஜஹான். இல்ல இப்ப எனக்கு ஏன் புரியுது. அது பக்கத்துல அவருக்கு மேல ரொம்ப கோவப்பட்டிருக்கேன்ற விஷயம். வெடி குண்டு. வெடி குண்டு. வெடி Will குண்டு. do. வெடி குண்டு. Will do it. வெடி பக்கத்துல இருக்குது பாருங்க. வெடி குண்டு. வெடி குண்டு. வெடி குண்டு. We will do it. 1 மினிட் போயிடுச்சு. சீக்கிரம். தலைவர். தலைவர். அவரு தலைவர். தமிழ் மட்டும்தான். தலைவர். தலைவிதியா? யார் தலைவிதி இதெல்லாம் கேக்குற பாருங்க. மேம் வேற போறீங்களா? தலைவர். தலைவர். 1:30 முடிஞ்சிருச்சு மேம். காதல். காதல். தண்ணி. அட காதல். காதல். லவ். காதல்.
விக்னேஷியாவா அந்த பொண்ணு யாரு லாஸ்ட் 9th இது கவுண்டமணி கவுண்டமணி மன்மதன் மன்மதன் 6 மன்மதன்லயே இரு 5 வழக்கறிஞர் 2 வழக்கறிஞர் 1 ஸ்டார்ட் ஓகே சேகர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்த டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க 9 ஸ்லாட்ஸ் எடுத்தாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா 5க்கு ஆன்சர் பண்ணிட்டார் ஓகே சோ இந்த ரவுண்ட்ல எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க பிண்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா 50 மார்க்ஸ் வாங்கி இருக்கீங்க ராஜா நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க 60 சொல்லணும்னு ஆசை தான் ஓகே பார்க்கலாம் எவ்வளவு வருது எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாமா மேம் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ மண்பானை மணி மண்பானை மணப்பாறை மண்பாறையா பக்கத்துல இருக்குது பாருங்க மண்பானை மலை மாடா மண்பானை ஓகே ஒன்னு அப்பிட்டு வாழைப்பழம் வாழைப்பழம் சூப்பர் சூப்பர் ரைட் ஆன்சர் முரட்டுக்காலை முட்டை முரட்டுக்காலை முரட்டுக்காலை அவனுக்குள்ள எங்கப்பா திருவிளையாடல் திருவிகா திருவிளையாடல் திருவிளையாடல் ஐயோ திருவிளையாடலா திருவிளையாடல் பூசணிக்காய் பூசணிக்காய் இந்த மனுஷன் கொஞ்சம் வெள்ளங்கமான ஆள் தான் சண்டை சண்டை பாவிங்களா கரெக்டா கண்டுபிடிக்கல இளையராஜா நீ ராஜா இளையராஜா இளையராஜா வெங்காயம் வெங்காயம் சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் பாட்டு வாழ்ந்தாங்க இருக்கு காஞ்சனா காஞ்சனா அதுக்கு எல்லாமே கண்டுபிடிச்சார்ல உங்களோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 6 தான் கண்டுபிடிக்கணும் அதையும் தாண்டி ஓவர்டேக் பண்ணி நாங்க போயிட்டே இருக்கிறோம் நீங்க எங்களை ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து சூப்பரா பண்ணீங்க எனிவே நீங்க 6யும் கண்டுபிடிச்சி 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அண்ட் நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சோ ஃபார் இந்த ரவுண்ட்ல வந்து லீடிங்ல இருக்கீங்க சூப்பர் ஓகே எனிவே தேங்க்யூ so much சசி நீங்க வந்துருங்க நீங்க பேக் போயிடுங்க ஃபைனலா ஷோட எண்டுக்கும் வந்தாச்சு அண்ட் 3 ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கண்டஸ்டன்ட் வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணீங்க நாங்க செம்மையா என்ஜாய் பண்ணோம் எல்லாரோட ஸ்கோர்ஸ் நம்ம பாத்துடலாமா எஸ் ஓகே ராம்குமார் உங்களுடைய ஸ்கோர் இந்த 3 ரவுண்ட்லயும் சேர்த்து பார்த்தோம்னா your total score is 50 சேகர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க and ஷாஜஹான் basically is a choreographer and அவங்களோட வைஃபும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு வைஃபா இருக்காங்க அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஸ்கோர் 90 மார்க்ஸ் அண்ட் நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா டேயோட வின்னர்
எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கலகலன்னு செம்ம என்டர்டைன்மெண்டோட செம்ம டான்ஸ் அண்ட் செம்ம லவ் லைட்டா ஒரு சண்டை எல்லாம் கூட நடந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன் வீட்டுல போய் எல்லாருமே நீ சண்டை உருவாக்குனது வரைக்கும் இருக்கும் ரொம்ப சந்தோஷமா வந்து நம்ம ஷோ வந்து எண்ட் பண்ணிட்டோம் அண்ட் இதே மாதிரி அடுத்த வாரமும் சூப்பர் கப்பிள்ஸோட உங்களை நாங்க வந்து மீட் பண்றோம். பை ஃப்ரம் சசி அண்ட் பின்டோ. அண்ட் இதே மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிவில கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. உங்களோட போட்டோஸை மட்டும் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். நீங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ஃபன்ல வந்து நீங்களும் வந்து பாட்டா இருக்கலாம். இதே மாதிரி அடுத்த வாரம் உங்களை சந்திக்கணும். அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இது நமாரே. கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி சித்தே கில்லாடி மிட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி முட்டைக்கு அடிக்குது போலீஸ்காரன் ஜிஸ்ஸி தேவையில்லை எஸ்ஸி காக்கி யூனிஃபார்ம் போட்டா தானா வரும் பாம்பு சொத்தியில சிங்கத்தை பாரு தோலில பார வாங்க போலீஸ்காரன் சொத்தியில சிங்கத்தை பாரு தோலில பார வாங்க போலீஸ்காரன்